இப்ப முற்படுத்தப்பட்ட இனத்துல நாங்களும் பிராமணன் மட்டும்தான் இருக்கோம். இப்ப நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க ஆட்கள் விட மாட்டான், எங்களையும் பேக்வேர்டு ஆக்குங்க. ஏன் ஆக்கணும்னு சர்க்கார் கேட்க, எல்லாரும் ஆயிட்டாங்க, தனியா இருக்க பயமா இருக்குயா, சேர்த்து விட்டுருங்க. என்ன அநியாயம் இருக்குது. அந்த பார்வேர்டு பேக்வேர்டு அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. அது தாசில்தார் தான் முடிவு பண்றாரு. நீங்க என் பையனுக்கு ஜாதி எல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். SLCக்கு போனா தலைமை ஆசிரியர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு பையனுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுங்க. ஜாதி எல்லாம் கிடையாதுன்னு. அப்ப பையனுக்கு படிப்பு கிடையாதுட்டாரு. கிடையாது, பெரியார் எல்லாம் போராடி இருக்காரு, நாவுக்கரசர் போராடி இருக்காரு, வள்ளலார், அவங்க விவரம் எல்லாம் போறான், சர்க்கார்ல கேட்கறான் கொடுன்ட்டான். அப்புறம் வட்டாட்சியர் கூட்டி தம்பி இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் என்ன பண்றதுன்னு கேட்டேன். நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேன்னாச்சுங்கிறான் அவன். தாசில்தார் சொல்ல நான் பேக்வேர்டு போட்டுறேன்னாச்சுன்னு. எப்படி போடுவேன், துளுவ விளையாடுன்னு போட்டுறேன்னாச்சு. வேற ஏதாவது பண்ணலாமா, மோஸ்ட் பேக்வேர்டு போடலாம்னாச்சு. எப்படி நான் இசை விளையாடுன்னு போடுறேன். அது எப்படி 500 ரூபா தான் வித்தியாசம்ங்கிறான். ₹500 சாதிய மாத்திரானுயா. நீங்க கம்மான்னு போட்டா ஃபார்வேர்டு, வடுகர்னு போட்டா பேக்வேர்டு, காட்டு நாய்க்குன்னு போட்டா ST. என்ன ஸ்டாலின் அரசாங்கத்தில் பண்றானே, ஒன்லி 500 rupees. இதெல்லாம் நியாயம் இல்லையங்கிற. ராமனே பண்ணிருக்காருங்க.